புது மாப்பிள்ளைக்கு கையில தான் வச்சு பட்டாசு வெடிக்க கூடாது. அதனால நீங்களே நினைச்சுக்கோங்க, அப்படி கையில வச்சு அப்படி வெடிக்கிற மாதிரி. பட்டாசு ரன்னிங்ல கொளுத்தி பாத்திருக்கீங்களா? இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாது. வணக்கம், நான் உங்க வாசன். டிடிஎஃப் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். டிடிஎஃப் டைம் ஆச்சுன்னா நைட் 12 மணி ஆச்சுங்க. ஸோ தீபாவளி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. இது பாத்தீங்கன்னா என்னோட தலை தீபாவளிங்க. அதனால நம்மளோட மாமனார் வீட்டில் தான் இருக்கேன். ஸோ நம்மளோட மாமனார் வீடு கேரளால இருக்குங்க. இங்க மழை அடிச்சு பொலன்னு பொழக்குதுங்க. நாளைக்கு பயங்கரமான அலப்புறை எல்லாம் இருக்குங்க. ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக்சுவலி இத்தனை நேரம் போட்டிருந்தேங்க. இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இடிக்கும் பாருங்க, எந்த அளவுக்கு இடிக்குதுன்னு பாருங்க. எல்லாருமே தூங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் நானுமே போய் தூங்க போறேன். ஏன்னா எடிட்டிங் ஒர்க் இருந்துச்சாங்க. ஸோ எடிட்டிங் ஒர்க் முடிக்கும் போது டைம் கரெக்டாக பண்ண இன்னும் முடிக்கல, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. ஸோ டைம் பார்க்கும்போது பண்ணால் ஆல்மோஸ்ட் 12 மணி ஆக போகுதுன்னு சொல்லி தெரிஞ்சோடனே சரி நம்ம அப்படியே vlog எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேங்க. ஸோ டிடிஎஃப் நாளைக்கு பண்ணால் பயங்கரமாக நம்ம தீபாவளி செலிப்ரேட் பண்ணலாம். அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் vlog பண்ணுறேங்க. எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். டைம் 8:28 ஆச்சுங்க. தூங்குறதுக்கு பண்ண 2 மணி பக்கம் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு ஸ்வீட்டு பெட் காஃபி சொல்லிட்டேன். அப்படியா? இன்னைக்கு தீபாவளியில் சரி ஜூஸ் சொல்லு. அத்தை ஜூஸ் அத்தை சும்மா சொன்ன டீயே போதும். ஸோ ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. ஓகே, போய் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேங்க. பார்த்து முடிய சிக்க எடுக்கிறேன்னு சொல்லிட்டு விரல உள்ள விட்டு டபார்னு எழுத்துறாரு. நல்லா இன்னும் நிறைய எண்ணெயை போடு. தலைக்கு எண்ணெய் வச்சா பிடிக்காதுன்னு சொன்னீங்க. நான் பிடிக்காதுன்னு சொல்லலை, நான் தாண்டி அடிக்கடி எண்ணெய் வைப்பேன். ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட்ஸு நம்ம வயசு பசங்களாம் யாருமே தலைக்கு எண்ணெய் தேய்க்க மாட்டாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டே இருப்பேன். எண்ணெய் தேய்க்கலன்னா தான் தலைவலி வரும். அதுக்குன்னு எண்ணெய் ரொம்ப தேய்ச்சாலும் தலைவலி வரும். அது ஒரு டைம் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா தலைவலி வந்துருச்சு. நீங்கள் தேய்க்கிற எண்ணெய் எப்படி இருக்கு தெரியுமா? வெறும் இங்கே மட்டும் தேய்ச்சிட்டு இங்கே எல்லாம் தேய்க்காம விட்டுருவீங்க. ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சுட்டு மசாஜ் பண்ண ஸ்வீட்டு அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். ஹாப்பி தீபாவளி. இங்கே பாரு, கை கொடு. எண்ணெயா இருக்குல்ல. ஹாப்பி தீபாவளி. எப்படி எங்கள் அம்மாவோட அது என்னடி இவ்வளோ அழகாக ரோஸ் எல்லாம் வச்சு. தேங்க்யூ ஸோ மச். எங்கள் அம்மாவோட ஐடியா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க, குளிச்சுட்டு வந்தாச்சு. சரி ஸ்வீட்டு, வேஷ்டி கட்டு மாமா வர சொல்லு. நீங்கள் சட்டை போடுங்க, நான் பார்த்துக்கலாம். தலை தீபாவளி அப்படின்னே இருப்பேன். காய்ஸ் இவனை பாருங்க காய்ஸ், இவன் தான் குஞ்சன். இவர் தான் டிடிஎஃப் மாமா. ஹாய். ஸோ அந்த கேமராவே அது ஒழுக்கமாக வச்சிருக்கியாடா? கண்ணு தெரியுதா இல்லையாடா? எனக்கே தெரியுதுடா. ஸோ அவ்வளோதாங்க, நாங்கள் பண்ண தீபாவளி செலிப்ரேட் பண்ண கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க. டைம் என்னாச்சுன்னு பண்ண ஈவினிங் 5 o'clock ஆச்சுங்க. ஸோ கறி சாப்பாடே சாப்பிட்டாச்சு. இத்தனை நேரம் என்னடா தீபாவளி கொண்டாடிட்டு இருந்தீங்கன்னா அதுதாங்க இருக்கிறதுலேயே ஒரு பெரிய சம்பவம். நம்மளோட மாமா வீடு பண்ண நம்மளோட ஓன் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. அதாவது நம்ம ஃபுல்லாமே விவசாயம் தானுங்க. ஸோ அதனால பண்ண நம்மளதெல்லாம் கொஞ்சம் இன்டெப்த்தாக இருக்கு உள்ள. அது போக பண்ண இது ஹில் ஸ்டேஷனுங்க. நம்ம தோட்டம் பண்ண இத்தனைக்கும் நல்ல மெயினில் தாங்க இருக்கு. நமக்கே சிக்னல் இல்லை. இங்க பண்ண ரொம்ப உள்ளங்கிறதுனால சுத்தமா சிக்னல் இல்லைங்க. ஏர்டெலும் இல்லை, வோடாஃபோனும் இல்லை. ஜியோ கொஞ்சோண்டு இருக்குங்க. வீடியோஸ்லாம் அப்லோட் போட்டா கிட்டத்தட்ட அவனுக்கு என்னடா புதுசா என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால கிட்டத்தட்ட 100 மணி நேரம் காமிச்சதுங்க வீடியோ அப்லோட் ஆகிருக்கு. நான் பதறிட்டேன், 100 மணி நேரமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் நம்ம வீட்டுக்கே எடுத்துட்டு போய் அப்லோட் போட்டேங்க. 2.5 மணி நேரத்தில் ஆயிடும். இதுக்கப்புறம் நம்ம போய் அதை வேற எடுக்க போனோம். 6:30 மணிக்கு தம்பிங்களா வாங்கடா 6:30 மணிக்கு என்ன பிடி. நீ என்னடா புதுசா எடுக்கிறேன் இதை பிடி. இப்போ பார்த்துட்டிங்கன்னா 6:30 மணிக்கு படம் தென்னாடுடைய சிவனே போட்டு. ஸோ இது எங்கள் மாமனார் அண்ட் மாமியார் கிஃப்ட்டு. நான் வேணான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இல்லை இதை பிடிங்க மாப்பிள்ளைன்னு சொல்லி போட்டுவிட்டாங்க. இன்னும் நிறைய கேட்டாங்க. நான் தான் ஸ்ட்ரிக்டாக நோ சொல்லிட்டேன். ஏன்னா நமக்கு இந்த கோல்டெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. கோல்டு காயின்ஸாக கேட்டிருப்பேன். ஆனால் அது வரதட்சணையாக போயிடுமோ அப்படிங்கிறதுக்காக மட்டுமே வேணான்ட்டேன். நமக்கு கோல்டு காயின்ஸில் மட்டும்தாங்க இன்ட்ரெஸ்ட். இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருந்தது. இப்போ போட்டு உடனே ஒரு மாதிரி ஆசையாக இருக்குதுங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பட்டாசு எல்லாம் வெடிக்க போகிறோம். ஸோ எதில் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கார்லேயோ பைக்லேயோ எல்லாம் போகிறது கிடையாது. நம்ம பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணக்கூடிய ஆட்கள். அதனால நாங்கள் டிராக்டரில் தான் போகிறோம். நம்மளோட மாமனாரோட டிராக்டர். யார் வாசா ஓட்ட போகிறாங்கன்னா வேற யாருங்க, நான் தான். என்னடா நீங்கள் 2 பேர் இப்படியே நிற்கிறீங்க, ஏதாவது ஒன்று பேசுங்கடா. காய்ஸ் நாங்கள் அவ்வளோ வருத்தல இல்லை காய்ஸ். உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? ஸோ என் மச்சான் பேர் குஞ்சனுங்க. ஐயோ அதுதான் காய்ஸ், இவர் தான் காய்ஸ்.
ஹாய் சொல்லுங்க. நான் பெரிய குஞ்சன், ஒரு குட்டி குஞ்சன். யாரு அவனா? திருப்பி காட்டுங்கடா. என்ன நினைச்சுக்க போறாங்கடா? என்ன எப்படி மாப்பிள்ள நம்ம தோட்டத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்லு மாப்பிள்ள. தோட்டத்துல ஆடு இருக்கு, மாடு இருக்கு. அதை காட்டு ஒண்ணுன்னா. இதோ இங்க ஆடு இருக்குங்க. அப்புறம் வேற கோழி இருந்துச்சு, ஏதோ அங்க இருக்கு பாருங்க கோழி. இப்போ நான் தான் வந்து ஓட்ட போறேன். இது எனக்கு ஆக்சுவலி ஓட்ட தெரியாது. நம்மளோட பிரைவேட் ப்ராப்பர்ட்டியில மட்டும் தான் ஓட்டிக்க போறேங்க. பப்ளிக் ரோடு வந்த உடனே நம்ம தம்பி கிட்ட கொடுத்துட போறோம். ஸோ தம்பி சூப்பரா ஓட்டுவாரு. என்ன மாப்பிள்ள பண்ணோம்? ஸ்டார்ட் பண்ணுங்க. அது எப்படின்னு சொல்லி கூட எதுவுமே தெரியாது. ஸ்டார்ட் பண்ணுங்க. கிளம்பி போயிட போகுது, அதெல்லாம் பார்த்துக்கோ. இது ஏதோ தெரியாம தட்டி விட்டேன். நியூட்ரல் தான் மாமா இருக்கு. ஓகே, ஒண்ணுமே பண்ணாம போடலாமா? ஐயோ, இது ஹை போடணுமா? ஓகே, அது வந்து பின்னாடி தான் வரப்போறீங்க. ஃபர்ஸ்ட் போட்டேன். ஆமா, ஃப்ரண்ட்ல மூவ் ஆகும். ரிவர்ஸ் போறதுக்கு ஐடியா சொல்லு. 6. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் கியர்ல இருக்கு இப்போ. ஓகே, பிரேக் எதுன்னே சொல்லல. பிரேக் டபுள் தான். இது பிரேக். ஓ, ஆக்சிலேட்டர் கூட. என்னங்க ஆக்சிலேட்டர் இங்க வச்சிருக்காங்க? எல்லாத்தையும் எடுத்துட்டு நாங்க பட்டாசு மறந்துட்டோங்க. அதனால தம்பி பட்டாசு எடுக்க போயிருக்காரு. இது என்னங்க, எனக்கு இடுப்பு வலிக்கும்னு நினைச்சீங்க வர்ற வைப்ரேஷனுக்கு. ஆனா இந்த வண்டி ஒன்றும் அவ்வளோ வைப்ரேஷன் கிடையாது போல. இல்ல கொஞ்சம் தூரம் ஓட்ட தான் வைப்ரேஷன் வருமோ? எம்மா 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 எம்மா, வேர்த்து 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 இங்க ஃபாகு கவர் அளவுக்கா வேக்கும். செல்லமே, நீ நடந்து போலாமா? உன்னை நடக்க விடுவானா? தாங்கு தாங்கு தாங்கு. நான் அப்படியே உன்னை தாங்கி 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 தாங்கி. தம்பி வண்டியில தான் போறேன், கவலைப்படாதீங்க. அவெல்லாம் வண்டியில போல, எல்லாரும் பின்னாடி போட்டு போலாம். வாங்கடா, 2 பேர் பின்னாடி போய் உட்காருங்கடா. அங்க எங்க? அது கூட ஆன்ல இருக்கு. சோ ஓகே, நீ என்ன சொல்ல நடந்து வரியா? பின்னாடி அவனுக்கு கூட உட்காந்துட்டு வாடி, அவனுக்கு பிடிச்சுப்பானுங்க. ஈரமா இருக்கு கொஞ்சம், இருந்தாலும் எல்லாம் இருக்கிறது தான் செல்லும். எல்லாம் ஒன்றும் ஆகாது. மயிலே வா, நான் இங்க பாரு, இங்க இருந்து நம்ம ஓன் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி முடிகிற வரைக்கும் தான். நம்ம பிரைவேட் ப்ராப்பர்ட்டி முடிஞ்ச உடனே தம்பி கிட்ட கொடுத்துருவேன். நான் துவச்சு தரேன். வா போலாமாடா மாப்ள? போலாமாமா. கடவுளே தேவரே என்ன காப்பாத்து. ஏய், செல்லத்தை பத்திரமா புடிச்சுக்கோங்கடா. சரோன், நீ இந்த பக்கம் வா. சரோன், இந்த பக்கம் வா. ஏமாமா, இதெல்லாம் விழுந்துச்சுன்னா நானே ஓட்ட போறேன். ஃபர்ஸ்ட் பிரேக். உங்களை நம்பிதான் மாமா நான் இருக்கேன். இதுடா நேரான கூட மாப்ள, ஹேண்ட் பிரேக் எடுக்க சொல்லி தரலையா? அவர் அங்கே நிப்பாட்டிடுவார். மாமா, பிரேக் மீதிங்க. பிரேக் மிதிச்சிட்டேன். ரிலீஸ் பண்ணுங்க அந்த லாக். ஆரஞ்சு கலர் அந்த மேல தூக்குங்க. நல்லா மேல நல்லா பிரஸ் பண்ணி தூக்குங்க. ரிலீஸ். பிரேக் நல்லா பிரஸ் பண்ணி இடுங்க மாமா. மாப்ள வாடா சொல்லி குடுடா. என்ன பண்ணாலும் வர மாட்டேங்குதுடா. சஞ்சு, குட் ஐடியா என்ன தெரியுமா? நான் இறங்கிக்கிறேன். இறங்காத மயிலே. பிரேக் நல்லா பிரஸ் பண்ணுங்க. இல்ல, உள்ள போவே மாட்டேங்குது பிரேக். ஓகே, இருந்தாலும் பிரஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான் வந்துருச்சு. ஓகே, என்ன பண்ண? அது இது போட சொல்லிட்டா பாருங்க. இரு. ஓகே, இது இப்படி திருப்பி இப்படி போடணும். மறுபடியும் இப்படி பிரஸ் திருப்பி பண்ணி அமுக்குற டைப் எடுத்தாச்சு. இப்போ வண்டி சாவியை போட போறேன். இதுதான் பிரேக். ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது கிளட்ச். இது ஹைல போடணும். ஓகே, அப்புறம் இது ஃபர்ஸ்ட் கியர். गाइस மைக் இருக்கு. ஓகே, போமா. ஸ்வீட் அக்கா, நீங்க ஏதோ சொல்ல வரீங்கன்னா சொல்லுங்க. மாமா, டயலாக் மட்டும் சொல்றீங்களா? என்ன மாப்ளாச்சு? அந்த பொன்னியின் செல்வன் வரும்ல, உங்கள் உயிர் என்னோடதா மாமா, என் உயிர் உங்ககிட்ட இருக்கு மாமா. மாப்ள, வண்டி கிண்டி கவுந்துராது இல்ல? லைட்டா கொஞ்சம் கிராஸாவே போங்க, எனக்கு பயமா இருக்கு. நீ எதுவா இருந்தாலும் நீ உன்னை மாமாவை தூக்கிட்டு போயிடுவாரு, நாங்க தான் நீங்க கிடக்கணும். ஓகே, நான் வந்து ஆக்சிலேட்டரே கொடுக்கலைங்க. ஆக்சிலேட்டர் கொடுக்காமயே போகட்டும். இப்போ செகண்ட் கியர் மாத்திக்கிறேன். ஓகே, இப்போ செகண்ட் கியர் போட்டேன். ஆஹா, அருமையா இருக்குதுங்களா? என்ன மாப்ள, எப்படி இருக்கு? ஐயோ, முன்னாடி பாருங்க மாமா, நம்மளுக்கு பயமா இருக்கு மாமா. வாங்கடா, எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. மாப்ள, எல்லாரும் ஹாப்பி தீபாவளி. 1 2 3 சொல்றேன். எல்லாரும் ஹாப்பி தீபாவளி சொல்லலாமா? ஓகே, ரெடி 2 3 ஹாப்பி தீபாவளி. ஐயோ, இதுதான் தீபாவளி ஃபீலே வருதுங்க. இல்ல மாமா, போங்க, நீங்க போங்க. நல்லா இருக்குது மாமா, கொஞ்சம் பிரேக் பண்ண லைட்டா கால் வச்சிட்டு போங்க மாமா. பயப்படாதம்மா. என்னடா கிளட்ச் பிடிச்ச உடனே வண்டி போகுதுன்னு நானும் பாக்குறேன். மாப்ள, இதுக்கு அப்புறம் இது கவர்மெண்ட் ரோடா? கவர்மெண்ட் ரோடா? சரி, அப்ப வேணாம் நமக்கு. நியூட்ரல் போட்டுருங்க. ஆண்ட்ருக்கு இருங்கடா, நைட்டு கூட பட்டாசு வச்சுக்கலாம். திரும்பி தோட்டத்துக்குள்ளேயே ஒரு ரவுண்ட் அடிப்போமா? எங்க தோட்டத்துக்குள்ள ஒரு ரவுண்ட் அடிக்காமா? கம்முனு இருங்க. தோட்டத்துல நம்ம மச்சான காணோம். நான் முன்னாடிக்கான். நீ எப்படி இங்க வந்த மாப்ள? வா மாப்ள, ஃபர்ஸ்ட் இதுவே நல்ல வைபா இருக்கு. நம்ம இதுல யூ டர்ன் பண்ணிட்டா. யாருங்க இங்கே கொளுத்துவேன். எனக்குள்ள இத்தனை திறமையா? என்னடா இவ்வளவு வேகத்துல கத்துக்கிட்டேன். செம்ம ஃபீலுங்க. மயிலே, தேங்க்ஸ்.
வாங்க 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 வரலாம் 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 வா 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 வா. என்னடா இவ்ளோ தண்ணி கொட்டுது? மழை பெஞ்சதுனாலயா? மழை பெஞ்சல மாமா. ஐயோ என்ன மழை தெரியுங்களா? பொளந்துருச்சு. அவன் எங்க திருப்புறான்? நாங்க எங்கேயோ போயிடுவோம். வரலாம் வரலாம் நீ வாடா மாப்ள. நான் உன்னை நம்புறேன் மாப்ள. நீ வா மாப்ள. நான் யாரையும் நம்பல. அவன் முன்னாடி விட்டுட்டு இருக்கான். இது மாப்ள பழைய பகையெல்லாம் நினைச்சிட்டு ரிவர்ஸ் ஒரேடியா வந்துடாத. மாமா என்னையும் சேர்த்தி தான் மாமா கொண்டுருவான். போலாம் போலாம். என் போன் கொடு, என் போன் கொடு. போன் தான் ஜோப்குள்ள இருக்கு. ஒரே நிமிஷம் செல்லும். ஓ மாப்ள உனக்கே ரிவர்ஸ் எடுக்க தெரியாதா? ஒரு வினோதமா எடுக்கறியாடா டேய்? பயமா இருக்கு. நான் யாரையும் எப்படிடா லைசென்ஸ் கொடுத்தாங்க உனக்கு? ஆமா அவர் வந்து இன்டர்நேஷனல் லைசென்ஸ் எடுத்துக்காரு தெரியுமா? மாப்ள இதுக்கு மேல நான் ஓட்டிக்கிறேன். பல வருஷம் கழிச்சு தீபாவளி செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்குங்க. இல்ல ஆக்சுவலி அதுதான் உண்மையும் கூட. ஏன் வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா தவறுனதுல இருந்து நான் பெருசாவே தீபாவளி செலிப்ரேட் பண்றதே கிடையாதுங்க. இத்தனை வருஷம் ஆயிடுச்சு செலிப்ரேட் பண்றதுக்கு. மாப்ள இது புரிய இங்க பத்த வைடா. மேல தூக்கி வச்சுக்கிறேன். மாப்ள நீ நில்லு, சரவண் நில்லு. போவோமா? போவோமே. ஓகே கொடுங்க. ஏன் இங்க ஒன்னு கொளுத்தி வீசிடலாமா? பட்டாசு ரன்னிங்ல கொளுத்தி பாத்திருக்கீங்களா? இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாது. நான் சொன்ன மாதிரி ஓகே ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னு மறந்துட்டேன். ஓகே ஹெச்ல தான் இருக்கு. கேமரா ஃபோக்கஸ் வந்து ஹேண்ட் பிரேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கியர் போட்டுக்கிறேன். ஹேண்ட் பிரேக் இப்போ எடுத்து விடணும். கிளம்புவோமா? அதுதான் சேர் ஒன்னு எடுத்து வரேன். மாமா லைட்டா ரைஸ் பண்ணிக்கோங்க மாமா. அவ்வளவுதான் மாமா. பவர் பயங்கரமா தாங்க இருக்கு. மாமா அங்க போய் இந்த ட்ராலி கழட்டி விட்டு ட்ரிஃப்ட் அடிச்சு விளையாட போறோம். இருங்கம்மா இப்பதானே பழகுறேன். மாமா நீங்க சடனா தூக்குனீங்கன்னா நான் படனா விழுந்துருவோம் மாமா. இந்த மாப்ள இத புடிச்சு கொஞ்சம் லாக் பண்ணு. गाइस இங்க எதுக்கு சால் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல गाइस. எனக்கு தான் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. குஞ்சன் வந்து ரொம்ப வெக்கப்பட்டுட்டு இருக்கான். மாமா வந்துட்டு மாமா லெஃப்ட் மாமா. அம்மா எங்க போறோம்? கீழ வந்துட்டாங்க. தோட்டத்துக்குள்ள போலாம்ல? தோட்டத்துனா இந்த சைடு தானே மாமா. அந்த சைடா? போய்க்கலாமா? தோப்புக்குள்ள போய்க்கலாமா? வாக்கு தோப்புக்குள்ள போய்க்கலாம். இருமா மாப்ள இப்படியே போயிடலாம். கார் எடுக்கணும் மாமா. இது என்ன மாப்ள ஆப்போசிட்டா திரும்புது? அது அப்படிதான் மாமா. இது இன்வெர்ட்டடா திரும்பும் போல. புரிஞ்சுது புரிஞ்சுது லெஃப்ட் புரிஞ்சுது. எடுத்தீங்கன்னா ரைட் போகும், ரைட் எடுத்தீங்கன்னா லெஃப்ட் போகும். இப்ப பட்டாசு வச்சுட்டு அந்த நைட் தானே வெடிக்க போறோம். ஒரே நிமிஷம் வச்சுட்டே வந்துடுறேன். என்னால கையில பிடிக்க முடியல. டேய் 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 இப்போ வெடிக்க போறோம்டா. அவன் என்ன மாமா? சரி அப்படியே இருங்க நான் அப்படியே ஜம்ப் பண்ணிக்கிறேன். அப்படியே ஓட்டுங்க அப்படியே. போங்க போங்க போங்க. அப்படியே கொஞ்சம் என்ன டைரக்ட் பண்ணுங்கடா. ஓகே ஓகேவா? லெஃப்ட் போணுமா கொஞ்சம்? ஐயோ என்னது கலண்டுச்சு? இருங்க என்ன கலண்டுச்சு? இந்த இதோட இது கலண்டுச்சு. எங்க கலண்டுச்சு தான் எனக்கு தெரியல. எதோட கலந்து எதுமே கலர்லையேடா. அப்ப இது எங்க இருந்து மாமா வந்துச்சு? டேய் பேக்குள்ள இருந்து விழுந்துச்சா? பேக்குள்ள இருந்து இருக்கு. ஓட்டையா மாமா? ஒரு நிமிஷம் டர் ஆயிடுச்சு மாமா. நான் ஏதோ மைக் தான் விழுந்துச்சான்னு எனக்கு ஒரு இஷ்டம். ஓகே போலாமா? போலாம். ஆக்சுவலி இதோட நாய்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்திங்க. இந்த மைக்ல தெரியும், இதுல வந்து பார்த்தா தெரியாது. ஏன்னா நான் நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டிருக்கேன். ஐயோ என்னடா ஆச்சு? இல்ல நல்லா தான் இருக்கு. கால் நல்லா தான் இருக்கு மாமா. உங்களுக்கான அந்த பாட்டு போட்டு விட்டுட்டேன் நானு. இங்க ஒரு பாட்டு கட்டினீங்களா மாப்பிள்ள? இந்த பாட்டு பாடலாமா? புது மாப்பிள்ளைக்கு ரொம்ப குஷியோ லவ் ஓகே ஆயிடுச்சுல. ஸ்ட்ரைட்டா விடுங்க. கவனிக்கிறீங்களாடா? ஆசையா ஒரு வைபோடு சொன்னீங்க, ஒருத்தனும் கண்டுக்க மாட்டேங்கிறான். அப்புறம் இவனுக்கு தான் சொல்லி நம்ம கண்டுக்கலன்னா கோச்சுக்கிறானுங்க. என்னடா வண்டி சாயுது? அம்மா இதுதான் மாப்பிள்ள ஃபர்ஸ்ட் கியர் போட்டுக்கிறேன். மாமா நான் கடைசி வரைக்கும் ஏன்னா நான் வர்றதை பார்த்து திரும்பிட்டீங்க. அப்படியே வந்திருக்கலாமே, நான் நிப்பாட்டி இருப்பேனே. உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சா? ஓ பின்னாடி எல்லாம் ஷாக் அப்சர்வர் இல்லல்ல? ஆமா இதுல வராது மாமா. இல்லாததுனாலங்க அப்படியே ஆடுறானுங்க. மாப்ள தைரியமா போனல, வண்டி கவரல. அதெல்லாம் ஆகாது மாமா. கவராதா? ஓகே குஞ்சன் இருக்க பயமே. என்ன மாப்ள சொல்லுங்க, இந்த தருணத்துல எப்படி இருக்கீங்க? சோ பட்டாசு வெடிக்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க. இந்த ஒரு கிரவுண்ட் டைப்ல இருக்கு. தம்பி இருந்துட்டு என்ன சொன்னான்னு வந்து பார்த்தா, மாமா இங்க சூப்பரா ட்ரிஃப்ட் அடிக்கலாம், அடிங்க மாமா ட்ரிஃப்ட், இதை கழட்டுறேன் அப்படின்னா. ஏங்க இப்பதான் இந்த வண்டியை ஓட்டி பழகுறேன். அப்படியே எனக்கு தெரிஞ்சாலும் இந்த வண்டியில அடிக்க மாட்டேன். இவன் எத்தனை வாட்டி கம்பல் பண்ணாலும் நான் அடிக்க மாட்டேன். என் மாமனாருக்கு நான் 1 ரூபாய் கூட வீண் செலவா இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கொள்கை. ஆமா எங்க வீட்டுல என்னடா சும்மா எங்க அம்மா வண்டி எடுத்து ஓட்டினாலே ரிப்பேர் ஆயிடுச்சு முன்னாலதான் பாங்க. ஆனா எங்க மாமா அப்படி இல்லைங்க. நேற்று டிவி ஒயர்லாம் வந்து பண்ண புடுங்கி என்னோட பவர் பேங்க்ல போட்டுட்டு இருந்தேன் எமர்ஜென்சிக்கு. அப்போ கூட டிவி ரிப்பேர் ஆகும்போது கூட என் பேரை சொல்லலையே. சரி மாப்பிள்ள இப்ப என்ன பண்றது? ட்ரிஃப்ட் அடிக்கிறதா? சொல்லு. பட்டாசு அடிச்சிடலாமா? இங்கே பார்க் பண்ணிடலாம். ஓகே மயில. ஓகேப்பா எப்படி ஆஃப் பண்றது? நானே பண்றேன்.
அப்படியே ஒரு ஆனந்தம். ஆமாண்டா, எல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நடக்கணும்னு இருக்கு போல. ஓகே, பட்டாசு வெடிப்போமா? டேய், அந்த 10,000 வாழை எடுத்துட்டு வந்து வச்சிருக்கலாமோ? மாமா என்ன சொல்றீங்க? நான் எடுத்துட்டு வரோம். இல்ல, அது வேற எங்கேயாவது வச்சு வச்சுக்கலாமா? நைட் வச்சுக்கலாம். நைட்டு கோயிலுக்கு பின்னாடி வச்சு வெடிக்கும். ஓகே. இப்பதாங்க தீபாவளியில ஃபர்ஸ்ட் பட்டாசே வெடிக்க போறேன் நானு. மயிலு வா. பிளாஸ்டிக் கவர்ஸை பார்த்தாதான் கஷ்டமா இருக்கு. எடுறா மாப்ள. எல்லாரும் ஒரு பைத்தியம்னா எங்க அக்கா ஸ்னாப் பைத்தியம். ஒரு குப்பத்துல தான் போடணும். எவ்வளவு குட்டியோண்டா இருக்குடா டிராக்டர். ஓகே, வெடிங்கடா. வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து வச்சுட்டோம். ஓ அப்படியா? வா. ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? பட்டாசு வைக்க போறோம் இப்போ. வச்சுட்டு ஓடி வர முடியலன்னா என்ன பண்றது? மாமா தெரிச்சிட வேண்டியதான் மாமா. இருடி, 2 பேரும் விழுந்துரும் அப்புறம். மாமா மூடி பாத்திக்கு மாமா. மாப்ள, அது புடி விடுற. மாமா நல்லா இருந்துச்சு. அது திரி கிள்ளி. மாமா தில்லி வச்சதுதான் அப்படிதான் வரும். இப்படிதான். அது என்னடா கிளி படபடன்னு போகுது. அதுக்குள்ள 2% காலேஜ் மாமா. சொல்லுங்க, இந்த தருணத்துல எப்படி இருக்கு? பயமா இருக்கு, போங்கடா. இந்த மாதிரிலாம் யாரும் தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. நாங்க நினைச்சதே வேற. எல்லாம் இவனாலதான், அவனால மட்டும்தான். என்னடா பண்ண பாத்துட்டீங்களே? ஏய், கிள்ளி வைக்கிறேன்னு சொல்லி உங்களை பத்தி எடுத்து. ஐயோ, ஏன் மைக் இல்ல? சரி வைக்கிறேன். நான் என்னோட அது கிள்ளி வைக்கலாம் முதல்ல. கிள்ளி வைக்கலாண்டி புஷ்னு வரும். இது மாப்ள, பட்டாசு மூட்டை வந்து கவர் மூட்டை வச்சிடலாம். விவசாயம் பண்றேன் அப்புறம் என்ன மாப்ள, இந்த பிளாஸ்டிக் கவரை நம்மளே எப்படி பண்ணலாமா? இந்த மாப்ள எல்லாம் சேர்த்து என்ன பண்ணணும்? நம்ம டாக்டரியில் எட்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுருவோம். வெரி குட். 10 வைடா மாப்ள. பத்திச்சு. விவரம்டா என் மாப்ள. பாத்து இல்ல என் மாப்பிள்ளையோட விவரத்தை பாக்குறதுக்கு திரி கிள்ன மாதிரியே இருக்குங்க. ஸோ டிடிஎஃப் தயவு செஞ்சு பட்டாசு எல்லாம் வெடிக்கும் போது சேஃபாவே வெடிங்க. யாரையுமே நம்ப முடிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களேடா, அது என்ன பழமொழி? என்ன ஆனாலும் மச்சான் தோண வேணும்னு. மச்சான் பின்னாடி பாருங்க மாமா இவனையும் காட்டுங்க. நீங்க மச்சான் தான். என்னாச்சு பின்னாடி? போட்டையா? நீ தானடா ஏதாவது பின்னாடி பாருங்க. என்ன பின்னாடி பாருங்க, கையில தூக்கி செய்யறேன். என்னடா நிறைய பட்டாசு அள்ளி போட்டுட்டு வந்துருக்க வேண்டியதானடா? டைம் ஆச்சு. சரி வா, எல்லாம் நைட்டு பட்டாசு வச்சுக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, உங்க கூலர் இருக்குல்ல, கல்ட்டியா காக்க போடுங்க பாப்போம். சொல்லும். எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுடா. என்ன மாமா உனக்கு என்ன மயில் பிடிக்கும்? ஒண்ணு இல்ல, படத்துக்கு அது கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு என்ன மயில் பிடிக்கும்? உங்களை தான் மாமா பிடிக்கும் அப்படின்பா. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் அப்படி சொன்னியாடி. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. வாழ்ந்து காட்டிட்டு இருக்கேனே. மாப்பிள்ள நீ போய் போயிடா, நீ தான் வைக்கல. சின்ன கதை விடுவா. பிளாஸ்டிக் கவர் எங்கடா வச்ச? யாராவது டிராக்டருக்குள்ள போட்டியா? ஆஹா, தீபாவளி அருமையா இருக்குதுங்கோ. சோ டிராக்டர் ஜேர்னி தான் செமையோ செம. லைட்டர் பிடிச்சிக்கிட்டேன், குளிக்கிட்டேன். எப்படிரா வந்துடுறா பத்திருச்சுடா. ஷோ சொன்னா இவன் நம்ப மாட்டான். அது பத்துண்டா, அதை இழுத்து விட்டுருக்கோம். இப்போ வெடிக்குண்டா, பக்கத்துல பார்க்காதடா. வெடிக்கும், வெயிட் பண்றா, பக்கத்துல போகாதடா. மாப்பிள்ள உனக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன்டா இப்போ நானு. யாருக்கு மாமா? உனக்கு. என்ன மாமா? பால்வண்ண பிள்ளை. ஏய் தெரியுமா? படிச்சிருக்கியா? தெரியாத மாமா. நாங்க எங்க படிச்சிருக்கோம்? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்வீட்டு நீ படிக்கிற பிள்ளை இல்ல. கீழே உட்காரலான்னு பார்த்தா ஃபுல்லா ஈரமா இருக்கே. இதுல உட்காந்துக்கலாம் மாமா. ஏதோ ஒரு துணி கிணி போட்டு உட்கார்ந்தோம்னா கரெக்டா இருக்கும். சரி, அந்த ஷால் கூட சொல்லும். அப்பா, அது துணி ரொம்ப அழகா இருக்கு ஸ்வீட்டு. சரி போலாம்டா, வாடா போலாம். மாமா அந்த பாட்டு போட்டுருங்க. அது 8 சீமையில அது என்ன பாட்டு? ஆமாண்டா மாமா அப்படியே இது பண்ணிடலான்டா ஐடியா பண்ணிட்டு இருக்கான். மாமா ஹெவி டிரைவர் தான் மாமா வச்சிருக்கீங்க நீங்க. மச்சான டிரைவர்லாம் சொன்னாங்க. சரி ஓகே மாமா, உங்க மச்சான் வந்து பவர் மாமா. என் கூட வாடி, எனக்கு ஆசையா இருக்குடி உங்க கூட வரணும்னு. சரி அப்போ வலிக்குதுன்னா விடு, முன்னாடி போ. அப்படின்னா நாங்கள் உங்களை ஃபாலோ பண்ணியே வரோம். பேண்ட் அழுக்கானாலும் பரவாயில்லன்னு கீழே உட்காந்துட்டாடா. வேணாம். ஐயோ, இது ரொம்ப குதிச்சு வருதே. மாப்பிள்ள ஒரு நிமிஷம் மாப்பிள்ள, இதை கழட்டுறா மாப்பிள்ள. இப்படி தொங்க விட்டே வரலாமா? அழுக்கெல்லாம் ஆகாது இல்லடா? அழுக்கு ஆகும் மாமா. மாமா அழுக்காகும் மாமா, வேட்டி. அதான் அதுக்கு இதாக பண்ணலாம். இரு, மாமா இது என்னடா சாப்பாடா இருக்கு? மாடுக்கா? இல்ல, நேற்று நீங்க தான் போயிட்டீங்களா? நாங்க சமைக்க வந்தோம்ல, நீங்க தான் வர சொன்னா நீங்க தான் முடி வெட்ட போனீங்க. ஆமாண்டா. நீங்க இதான் முடி வெட்டினீங்களா? காட்டுங்க. ஓகே, பக்கா போலாம்டா மாப்பிள்ள. ஸோ கையில தான் வச்சு பட்டாசு வெடிக்கக்கூடாது. அதனால நீங்களே நினச்சிக்கோங்க, அப்படி கையில் வச்சு அப்படி வெடிக்கிற மாதிரி. அனுப்பு மாமா. நீ ஓடணும், இப்போ பயப்படணும். ஓகே மாமா.
நல்ல வேலை கேமரால கேப்சர். ஐயோ எனக்கெல்லாம் அழுக்காயிரும் மாமா. இது இந்த இடம் தரேன். இல்ல மாமா குடா குடா ஓடி வா. ஏன்டா இதுக்கு மேல என்னடா வேணும் இடம்? ஐயோ ஆஹா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா பேண்ட் வந்து பறத்துது துவைக்க போறது எங்க அம்மா பறத்து யோசிச்சுட்டு இருப்பா. ஏண்டா என்ன எங்கடா விட்டு நீங்க போனீங்க? ஆஹா இதாண்டா என் பெஸ்ட் தீபாவளி. ஆமா நீங்க அந்த கதையை சொல்லவே இல்லை, பகுதியே பட்டிட்டீங்க. எந்த கதைடா? 25 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே. இதாண்டா 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு மழை பெஞ்சுதான். 27 வருஷத்துக்கு முன்னாடியா? என் வயசு 25 தான். இப்ப நீங்க கல்யாணம் ஆனோடனே அது கரெக்டா மேட்சிங். அதான் நான் பிறந்ததுல இருந்துங்க இப்ப எங்க தோட்டத்துல சரியான மழையா. 27 வருஷத்துல இப்படி ஒரு மழையை பார்த்ததே இல்லையா எங்க அம்மா. எங்க சித்தப்பா சொன்னாரு 27 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு மழை பெய்யுது சாமி அப்படின்னாங்க. எங்க கிணறுலாம் உடஞ்சு போயிடுச்சுங்க. அதெல்லாம் நம்ம போய் பார்ப்போம் என்னாச்சு ஏதாச்சும். வழியே இல்ல, தோட்டத்து வழியே இல்ல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் புடிங்கிடுச்சு அப்படிங்கிறாங்க. என்ன ஆச்சுன்னே தெரியல. ஓகே டேரக்டா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் லாக் ரிவ்யூ பண்றேங்க. டைம் ஆச்சுன்னா ஈவினிங் 6:05 ஆச்சுங்க. பயங்கர அழகான ஒரு சன்செட். இந்த சன்செட்லாம் பார்க்கறது இல்லைங்க, ஆனா அந்த ஒரு ரேஸ் ஆஹா செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. இப்போ நாங்க நேரம் எங்க போறோம்னாங்க படத்துக்கு தான் போறோம். மயில எந்த படத்துக்கு போட்டிருந்தீங்க? டியூட் மூவிக்கு போறோங்க. ஸ்வீட் ஹாப்பியா? அத்தேம்மா நான் பயங்கர ஹாப்பி. ஒரு மாதிரி நீங்க vlog எடுத்தாலே சைலண்ட் மோடுக்கு போயிடுவீங்கல்ல. நேற்று வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சியா எங்க வீடு வரைக்கும் போக வேண்டியதுங்க. போறேன்னு சொன்னேன். எங்க அத்தைமா இருந்துட்டு சமயம் போகாது அப்படின்னாங்க. நான் உடனே ஓகே அத்தம்மா அப்படின்னு சொல்லி வீட்டுல இருந்துட்டேன். அப்ப வந்து நான் ஒண்ணு சொன்னேன், நீங்க சொன்னதால தான் அத்தம்மா கல்யாணமே பண்ணேன். நீங்க கண்ணு காமிச்சா வீட்டுல இருக்க மாட்டேனா அப்படின்னு சொன்னேன். பயம் போயிருச்சா? அத்தம்மா கண்ணு காமிச்சிருந்தாலும் கல்யாணமே பண்ணுவேன். அத்தம்மா இருன்னு சொன்னதால மாட்டேனா? அழுத்தி சொல்லுங்க மாமா. ஓகேங்க அப்படிலாம் இல்லைங்க. அது வந்து நானும் பாப்பாவும் எடுத்த முடிவு தான். இல்ல ஆமா நானும் பாப்பாவும் எடுத்த முடிவு. பாப்பா முடிவுன்னு மட்டும் சொல்லக்கூடாது. நாங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு. ஏதோ போனா போட்டு குழந்தைங்க அப்படின்னு சொல்லி மனுச்சு ஏத்துக்கிட்டது பெருந்தன்மை வேணும். ரிசப்ஷன் வந்து பண்ண பிளான் பண்ணிருக்கேங்க ஜனவரி அண்ட் பிப்ரவரி. ஸோ சீக்கிரமா வந்து டிடிஎஃப் அப்டேட் தரேங்க. ஓகேங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் லாக் பண்ணிட்டு பண்ணுங்க. படம் எப்படி இருக்கு? गाइस டூட் வெடப்பா இருக்கு गाइस. சூப்பரா இருக்குங்க படம். அப்புறம் பாத்துக்கலாம். அண்ட் வந்து பிரதீப் அண்ணனோட நடிப்பு தூளா இருக்கு. நம்ம இன்னும் எவ்வளவோ கத்துக்கணும் அவர்கிட்ட இருந்தெல்லாம். நிறைய கத்துப்போங்க. அடுத்த படம்லாம் நம்ம வெயிட்டா பண்ணலாம். ரவுஸ் கலப்பறதா गाइस. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போகாதீங்க. பரவாயில்லை நான் எக்ஸ்பெக்டோட இருந்துக்கிறேன் மாமா. இவங்களுக்கு சரிங்க அப்புறமே ப்ளாக் கண்டினியூ பண்றோம். गाइस இப்பதான் தீபாவளி ஆரம்பிச்சிருக்கோம். முடிக்க போற டைம்ல ஆரம்பிக்கிறோம். ஃபைனல் டச் வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் गाइस. இனிமேல் தான் இருக்கு. அதான் இவன் பாக்கெட்ல பாருங்க மாமா இருக்கும். லைட் இல்ல गाइस. சோ நாங்க இப்போ வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ண போறோம். காலையில இருந்து வந்து பாத்துட்டீங்கன்னா பயங்கர செலிப்ரேஷன் தான் போயிட்டு இருக்கு. பட் ஈவன் தான் நாங்க இப்பதான் நல்ல பட்டாசு வெடிச்சு கொண்டாட போறோம். நாங்க டியூட் படத்துக்கு போயிட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சுங்க படம். ஆனா ஏனே தெரியல படம் பாதியில இருந்தே நான் ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டேன். இல்ல அது அப்படிதான் வச்சு அங்க திருப்பி ஆமா 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 நம்ம நேத்து தான் அந்த பிக்கா இல்ல இந்த கவர் இருக்கேன்னு யோசிச்சேன். இல்லடா அந்த கவர் இருக்கணும்டா. நேத்து நான் சொன்னேன். மாமா என்ன பண்ணிட்டு இருக்காருங்க? இல்ல அவர் வந்து மேல பத்த வச்சிட்டு மாமா அங்கிருந்து கரெக்டா தீப்பொறி வந்து இங்க பட்டுருப்போம். ஐயோ நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? உங்க கையில இருந்து வாங்கிட்டு இவனை பார்த்து டிஷு 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 நான் வைக்கிறேன். இந்த பக்கம் இருக்கு. இல்ல இது இல்லடா. இருக்கு கொஞ்சம் கண்ணு இது இல்ல பிக்கிற மாதிரி இல்லன்னு சொல்றேன். இதே நம்ம சரவணா இருந்தா என்ன வெடிக்கிறதுல நெட்டியே பார்த்து இருப்பான். அங்க அப்படிதான் நடந்துச்சு. அதான் நான் பண்ணாதரான்னு. ஆஹா ஆஹா இதுதான்டா விற்கும் போதே ஒரு சந்தோஷம் வருது. இத்தனை வருஷம் இந்த ஒரு சந்தோஷத்தை பார்க்காமையே போயிட்டோமே நம்ம. எங்க ஓடுறக்கே ஒரு வழி இல்லை. என்னோட சூப்பர் உங்ககிட்ட இதே மாதிரி பறந்துச்சுன்னா சூப்பர்டா. நம்ம வீட்டுல எல்லாம் தீபாவளி டைம்ல சொல்லுவாங்க
காசெல்லாம் கறியா போயிடுச்சு ஆக்கலாம் போல கறி ஆக்கலாம் போல இந்த மாப்பிள்ள அத்தைமா கிட்ட கூட அத்தைமா ஒண்ணு கூட வெடிக்கலடா கூப்பிடு அத்தைமா செம்ம ஹாப்பியா இருக்கு நீங்க வாங்க ஆட வாங்க சரி அப்ப அங்கேயே பத்த வைங்க போட சரவணன் அத்தமா வாங்க தூக்கிட்டு போங்க 3 பேர் இருக்கோம் சுத்தி லைட்றீங்க சின்ன வயசுல நாங்க இதுல திரிய பிக்கிறோம்னு சொல்லி மொத்தமா பிச்சிடுவோம் உங்களுக்கு நீங்க அந்த மாதிரி பண்ணிருக்கீங்களாடா ஐயோ ஏன் கேக்குறீங்க வேஸ்டா போயிடுடா திரும்பி உள்ள போட்டு இது பண்ணாலும் போகாதுடா அத்தமா போங்க கமான் அது போய் திரும்பி போய் 10 வருஷம் மட்டும் வந்துருங்க அட ஓடிதான் வாங்கல காது குயிங்கும் அது மேல போயிட்டு அதுக்கப்புறம் அத்தை முகத்தை காட்டு அத்தை மூஞ்சி கமிச்சுப்பா ஹாப்பி டேய் சரணே இதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி பாத்தியா உண்மையை சொல்லு நான் ஆஃப் பண்ணல சஞ்சீவா இருக்கும் ஒருவேளை இந்த டைப்பே இப்படிதான் மாமா அது எப்படி உனக்கு தெரியும் அது ஒட்டிதான் இருந்துச்சு நான் அடுத்த இது நான் காட்டுறேன் மேல கொண்டு வைக்கல வாங்க மேல வைக்கலாம் பாத்து மாமா வேற வெடியா இருந்துற போது மேலட்டமா இருந்துற போது இப்படி மூஞ்சிக்கு தான்டா வரும் இல்ல அது மேல மூஞ்சிக்கு தான் வந்து சித்த வரும் திரும்பிற போகுது இது ஏதோ லூசு பட்டாசு போலங்க பக்கல உங்களை ஏமாத்துது இன்சைடு வந்து அங்க பாரு பார்க்கணும் எல்லாரும் என்னையே பயப்படுத்துறீங்க